வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாசம் எனும் ஈரம் சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரத்தில் இருந்து 10 மைல்களுக்கு அப்பால் உள்ள இந்த கிராமத்திற்கு நான் வந்து 1 மாதம்தான் ஆகிறது. என் பெண் சீதளா இந்த ஊர் பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு அமர்ந்து 6 மாதங்களாகின்றன. இந்த வீட்டை பார்த்து அவளை குடி அமர்த்திவிட்டு வந்தார் என் கணவர். இங்கு வந்த பிறகு எனக்கே இந்த வீடு முக்கியமாக பிடித்தது. அதற்கு காரணம் வீட்டின் வசதிகள் அல்ல, வீட்டிலேயே கிணறும் வாயிற்படியில் குழாயும் மின் விளக்கம் கூடிய வேறு வீடுகளும் இருந்தன. எனினும் இந்த வீட்டில்தானே ரங்கமும் சாரங்கனும் குடியிருக்கிறார்கள். நாளை என் சீதளா மனம் செய்து கொண்டால் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாங்கள் அவளுக்கு தனியாக கற்றுக் கொடுப்பதை விட அவளை இந்த வீட்டில் குடி வைத்ததே மேல். என் கணவரின் தீர்க்க தரிசனத்தை நான் மெச்சினேன். சீதளாவும் ரங்கமும் மிகவும் நெருங்கிய தோழிகளாகிவிட்டனர். இதுவரை அவள் எழுதும் கடிதங்களில் அந்த பெண்ணை பற்றிய விவரம்தான் அதிகம் இருக்கும். அவளை பார்க்கும் ஆவலில்தான் நான் என் வீட்டை விட்டு பெயர்ந்து இங்கு வந்தேன். அம்மா, பரவாயில்லையே, உன் வைராகியத்தை விட்டு என்னை பார்க்க வந்து விட்டாயே என்று எடுத்த எடுப்பிலேயே மாமா என்று கூட கூப்பிடாமல் கேட்டாள் சீதளா. போதுமே, உங்களைப் போல பெண்ணும் பிள்ளையும் பெற்றுவிட்டு நான் எங்கே வைராகியம் வைப்பது என்றேன் நான். எப்படியோ வந்தாகிவிட்டது, நன்றாக சாப்பிடலாம் நான் கொஞ்ச நாள் என்றாள் அவள். இப்பவே நாக்கு செத்து விட்டதா? நன்றாக வேண்டும் என்ற ஒரு புது குரல் கேட்டு நான் திரும்பி நோக்கினேன். கையில் ஒரு எவர் சில்வர் கிண்ணத்துடன் பின்புற வாசற்படியில் ரங்கம் நின்று கொண்டிருந்தாள். பார்த்தவுடனே அவள்தான் என்று எனக்கு தெரிந்து விட்டது. தாழம்பூ நிறமும் சிறிதே சதை பற்றுடன் கூடிய உடலும் வளைந்த வாசற்படியில் சாய்ந்து நின்ற கோலமும் என் மனதை கொள்ளை கொண்டன. வெற்றிலை காவி படிந்த அதரங்கள் ஊடே முத்து பல்வரிசை மின்ன சிரித்தாள் அவள். நெற்றியில் ஸ்ரீ சூர்ணம் தீட்டி இருந்தாள். என்ன மாமி, வாருங்கள், உட்காருங்கள். எங்க டீச்சர் அம்மா என்ன சொல்கிறாள் என்று வெகு நாட்களாக பழகியவள் போல என்னை வரவேற்றாள் ரங்கம். அம்மா, இதுதான் ரங்கம் என்று என் பெண் அறிமுகப்படுத்தினாள். வாத்தியார் அம்மாவுக்கு இவள்தான்னு சொல்ல தெரியவில்லை, அக்ரணையாக்கி விட்டாள் என்றாள் ரங்கம். பிறகு கிண்கிணி சிரிப்பு ஒன்று சிரித்தாள், மிக மிக அடக்கமாக. அவள் பேசியதும் சிரித்ததும் என் நெஞ்சை அள்ளின. அம்மா, இன்றைக்கு பெரிய அதிசயமாக்கும். ஸ்ரீரங்கத்தம்மா வாய் விட்டு தானாகவே புது மனிதர்களிடம் பேசிவிட்டார்கள், சிரித்து வேற என்று சீதளா அடுக்கினாள். பெரிய அதிசயம் கண்டு விட்டாய் போ. வீட்டுக்கு ஒருவர் வந்தால் அவர்களை வாய் குளிர அழைத்து ஒரு விழுங்கு தண்ணீர் கொடுக்க கூட தெரியாத மனிதர்கள் வீட்டில் இருந்தால் யாராவது ஒருவர் அந்த வேலையை செய்ய வேண்டுமோ இல்லையோ என்ற ரங்கம் என்னை பார்த்து முறுவல் பூத்துவிட்டு தன் வீடு செல்ல எத்தனைத்தாள். இருமா, குங்குமம் தருகிறேன், பிறகு அது வேறு மரியாதை தெரியவில்லை என்று சொல்லிவிடப் போகிறாய். குங்குமத்தை எடுத்து நெற்றியில் இட்டு கொண்டே பேசினாள் ரங்கம். அக்கார வடிசல் செய்தேன், அம்மாவுக்கு கொடுத்துப்பார் என்றாள் மெதுவாக. பிறகு என்னை நோக்கி மீண்டும் ஒரு முறை புன்னகைத்துவிட்டு அவள் போய்விட்டாள். எப்படி அம்மா ரங்கம் என்று கேட்டாள் சீதளா, தன் சாமர்த்தியத்தினால் உண்டாக்கிய கலை பொருளை காட்டுபவள் போன்ற பெருமையுடன். லட்சுமி தேவி போல இருக்கிறாள், அவள் புருஷன் கொடுத்து வைத்த பெருமகன் என்றேன் நான். நல்ல பெண்ணம்மா, அவரும் நல்லவர்தான், கொஞ்சம் முன்கோபியோ என்னவோ. நீ அவருடன் பேசினதில்லையா என்று கேட்டேன் சாவதானமாக. பதில் வரவில்லை. சீதளாவுக்கு தான் ஓர் ஆண் பிள்ளை என்றே எண்ணம் போலும் என்று நினைப்பேன் நான். அவள் எந்த ஆடவனோடும் வெகு சகஜமாக பேசி பழகுவாள். தனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டுமானால் அவர்களுக்கு கடிதம் கூட எழுதி விடுவாள். தெரிந்தவர்கள் யாரேனும் ரோட்டில் அவளை பார்த்து தங்கள் காரில் ஏறிக்கொள்ள சொன்னால் பயமின்றி அவர்களுடன் போய் விடுவாள். அப்படிப்பட்ட பெண் ஒரு கிராமத்தில் வேலைக்கு போகிறாளே என்று எனக்கு உள்ளூர திகில். என் பெரிய பெண் சாவித்திரி பரம சாது, புக்ககத்தில் படாத பாடுபட்டு கொண்டு வாய் திறவாமல் உண்டி கொண்டிருக்கிறாள். பெற்றவர்களை பார்த்து 2 வருடங்களாகிவிட்டன. அவள் பெற்ற பிள்ளையை கூட இந்த பாவி கண்கள் பார்க்கவில்லை. எல்லாம் பணம் இல்லாத குறைதான். இருந்த நிலத்தை விற்று கல்யாணம் செய்து கொடுத்தோம். வீட்டை அடமானம் வைத்து மற்ற சீர்வரிசைகளை செய்து திருப்தி செய்ய பார்த்தோம், அதுதான் நடக்கவில்லை. போதா குறைக்கு
தனக்கு ஓர் அவசரத்திற்கு காலனா சொத்து கூட வைக்கவில்லை என்று என் ஒரே பிள்ளை தியாகுவுக்கு கோபம். அவன் கை பிடித்த பெண்ணும் அல்லவா டான் டான் என்று மாமனாரையே கேள்வி கேட்டுவிட்டது. வீட்டை விற்று உன்னிடம் பணம் கொடுப்பானேன்? வீடு உன்னுடையதுதானே? நாங்கள் எத்தனை காலம் இனி இருக்கப் போகிறோம்? போகும்போது வீட்டை தூக்கி கொண்டா போவோம் என்று நிதானமாக அவர் பேசினார். அதையும் முடிந்தால் செய்வார்கள். நாளைக்கு சின்ன பெண் கல்யாணத்துக்கு அதுவும் போய்விட்டால் நாம் எதை எதிர்பார்த்து கொண்டே நிற்பதாம் என்று கேட்டாள் அந்த பெண், என் மருமகள். பெரியவர் பதிலே பேசவில்லை. எதையோ எழுதி அவனிடம் நீட்டினார். அடைமானத்தோடு யாருக்கு வேண்டும் இந்த வீடு என்று மீண்டும் பெண் குரல் ஓங்கியது. பேசாமல் இரு என்று அதட்டினான் என் பிள்ளை. சரி, இவனும் மனைவியை அடக்க கற்றுக்கொண்டு விட்டானே என்று நான் நினைத்து கொண்டிருக்கும் போதே அவன் ஆங்கிலத்தில் என்னென்னவோ கொட்டினான். பிறகு பிள்ளையும் மருமகளும் வீட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள். ஆயினும் உடனேயே என்னிடம் இருந்த நகைகள் சிலவற்றை விற்று வீட்டை மீட்டு மகனிடம் கொடுத்துவிட்டு இவர் எங்களை கூட்டிக் கொண்டு கிளம்பி விட்டார். நீங்கள் ஏன் அவனுக்கு இப்படி இடம் கொடுக்கிறீர்கள்? தழைந்து போனால் அவன் மேலே ஏறுகிறான். இதற்கு முடிவு ஏது என்று நான் வாதாடினேன். போகட்டும், அவனுக்கும் ஒரு சொத்து கொடுக்க வேண்டுமல்லவா என்று மிகவும் சாவதானமாக பேசினார். இப்படி ஒரு சுபாவம் அவருக்கு. சீதளாவும் இதையெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். சின்ன வகுப்பில் படித்து கொண்டிருந்தவளுக்கு குடும்ப விஷயம் என்ன புரிய போகிறது என்று நான் எண்ணி இருந்தேன். ஆனால் இவை அவள் மனப்போக்கை எவ்வளவு பாதித்து விட்டன என்பதை இப்பொழுதுதான் உணர்கிறேன். அவள் எனக்கு ஒரு பிரச்சனையாகிவிட்டாள். இந்த நிலையில் ரங்கத்தை பற்றி கேள்விப்பட்டது முதல் எனக்கு ஒரு அசட்டு ஆசை பிறந்துவிட்டது. அந்த மாதிரி பெண்ணை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்தேன். பகலில் நான் வந்தவுடனே வந்தவள்தான். அதற்கு பிறகு ரங்கம் எங்கள் பக்கம் தலை காட்டவே இல்லை. அக்கார வடிசில் அமிர்தமாக இருந்தது. பாத்திரத்தை திருப்பி கொடுத்துவிட்டு அவளையும் பார்த்துவிட்டு வருகிறாயா சீத்து என்று கேட்டேன் நான். வேண்டாம் அம்மா, ஒரு வாரமாக 2 பேருக்கும் தகராறு என்றாள் சீதளா நிமிராமலே. நான் அவள் பேச்சை கேட்கவில்லை. எவர் சில்வர் கிண்ணத்தை தூக்கி கொண்டு ரங்கத்தின் பகுதிக்கு சென்றேன். அங்கே வேங்கடேச பெருமானின் படத்தின் முன் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. நெய்யின் வாசனை வீடு முழுவதும் கம கமவென்று பரவியது. நல்ல நெய் கிடைக்குமா இங்கே என்று நான் ரங்கத்தை கேட்டேன். ஆமா மாமி, மலிவு கூட என்ற அவள் சட்டென்று முன்புறம் ஒரு முறை பார்த்துவிட்டு குரலை தாழ்த்தி கொண்டாள். பாருங்களேன் என்று கூறியவாறு ஒரு விரலை நெய்யில் நனைத்து தன் புறங்கையில் பூசி என் நாசி முன் வைத்தாள். நல்ல நெய். எனக்கு ஒரு வீசை வாங்கி கொடுக்கிறாயா? ஆகட்டும் என்றாள் ரங்கம். ஆனால் அவள் குரல் உள்ளுக்குள் போய்விட்டது. கலவரத்துடன் மீண்டும் வாயிற்பக்கம் அவள் திருஷ்டி பறந்துவிட்டு வந்தது. இதற்குள் அவள் கணவன் உட்புறம் வந்தான். நான் இருப்பதைக் கண்டு சற்று தயங்கினான். எந்த சாக்கிலாவது அவனுடன் பேச்சு தொடங்க வேண்டும் என்பது அவள் நோக்கம் போலும். சீதளாவின் தாயார் இன்றுதான் வந்தார்கள் என்று என்னை அறிமுகப்படுத்தினாள் ரங்கம். சாரங்கன் பிடிபட்டு விட்டான். முகத்தை நிர்மலமாக்கிக் கொண்டு தன் மனைவியை பாராமலே அவன் என்னை நோக்கினான். கை கூப்பினான். பஸ்ஸில் வந்தீர்களாக்கும்? மாமா வரவில்லையா என்று கேட்டான். இல்லை, அங்கு வீட்டுக்கு ஒருவர் வேண்டுமே என்றேன். அடக்கமான பையன், அறிவாளி என்பது அவன் முக தேஜஸிலேயே தெரிந்தது. நீங்கள் இருப்பதனால் எங்களுக்கு சீதளாவை பற்றி கவலையே இல்லை என்றேன் நான். அவன் லேசாக சிரித்தானே தவிர மனைவியை பெருமிதத்துடன் பார்க்கவில்லை. அவளும் அதை கவனித்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. இவர்கள் பிணக்கை கண்டு எனக்கு சிரிப்பாக இருந்தது. ஊடலும் கூடலும் உள்ள வயசு என்று நினைத்து கொண்டே நான் விடை பெற்று கொண்டு கிளம்பி விட்டேன். நான் திரும்பி வந்ததும் சீதளா காத்து கொண்டிருந்தவள் போல் பிடித்து கொண்டாள். நீ என்னம்மா கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லாமல் நடந்து கொள்கிறாய்? எதற்கு போனாயாம்? நெய் வாங்கினது அவருக்கு இஷ்டமில்லையோ என்று நான் அவள் பேச்சையே கவனிக்காமல் கேட்டேன். சீதளா ஆச்சரியத்துடன் கண்களை அகல விரித்தாள். ரங்கம் சொன்னாளா? ஆனாலும் இவள் செய்வதும் தப்புதான் என்று ஆரம்பித்தாள். உள்ளூரில் நெய்யின் விலை வீசைக்கு 7 ரூபாயாம். வெளியூருக்கு வாங்கி அனுப்பினால் 10 ரூபாய்க்கு குறையாமல் கொடுக்க வேண்டும் என்று தயிர்காரர்கள் கூறிவிட்டார்களாம். அவர்களுடன் மல்லுக்கு நின்று 7 ரூபாய்க்கே 3 வீசை வாங்கி இருக்கிறாள் ரங்கம். கணவனுக்கும் மனைவிக்கும் பிணக்கு வந்துவிட்டது. இதில் என்ன தவறு என்று கேட்டேன் நான். ஏனம்மா தவறில்லை? நமக்கு ஒரு விலை கொடுத்தால் சரி. வெளியூருக்கு வாங்கி அனுப்புவதற்கு அதிக விலை வாங்கி தந்தால் இவளுக்கு என்னவாம்? தனக்கு ஒரு விலை, அண்ணனுக்கு ஒரு விலை கூடாதாம்.
அண்ணனுக்கு வாங்கி அனுப்புகிறாளா? அதுதான் பாவம் அவ்வளவு. போ அம்மா, அண்ணாவாவது தம்பியாவது இந்த நாட்களில். கைப்பு மேலோங்கியது அவள் குரலில். நாங்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டுக்கொண்டே ரங்கம் வந்துவிட்டாள். சிறிது நேரம் ஏதோ பேசிக் கொண்டிருந்து விட்டு, சீதளா, எங்கள் அவருக்கு உன் அம்மாவை ரொம்பவும் பிடித்து விட்டது என்று ரகசியம் சொல்வது போல சொல்லிவிட்டு மறைந்தாள் ரங்கம். அசட்டு பெண், நம் அக்கா மாதிரி என்று அசட்டையாக கூறிவிட்டு சீதளா கிளம்பிவிட்டாள். அன்று பகல் எல்லாம் ரங்கம் பாட்டு முனகுவது கேட்டது. 2 முறை அவள் கணவன் சிரித்தது கூட கேட்டது. இங்கு வந்தது முதல் என் குடும்பத்தின் மேடு பள்ளங்கள் கூட மறந்துவிட்டன. இந்த தம்பதியின் அழகு குடும்பத்தை கண்டு நான் களித்து கொண்டிருந்தேன். அவர்களும் என்னுடன் ஒன்று விட்டார்கள். அன்று நாங்கள் எல்லோரும் கோயிலுக்கு போயிருந்தோம். சாரங்கன் தேங்காய் பழம் வாங்க கடைக்கு போனான். அப்பொழுது ரங்கம் சீதளாவிடம் மெதுவாக சொன்னாள், அண்ணாவிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. போகப் போகிறாயா என்று கேட்டாள் சீதளா. பின்ன, நானானால் போக மாட்டேன். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்பொழுது கேட்கவும் முடியவில்லை. சாரங்கன் வந்து விட்டான். நான் வீடு திரும்பினதும் பக்கத்து பகுதி பக்கம் செவி தீட்டி கேட்டேன். எல்லாம் சகஜமாகத்தான் இருந்தது. இரவில் ரங்கம் ஒரு புடவையை தூக்கி கொண்டு என்னிடம் வந்தாள். என் நாத்தனார் கல்யாணத்துக்கு எடுத்தது மாமி. எனக்கும் அவளுக்கும் ஒரே மாதிரி கொடுத்தார்கள். என் அண்ணாதான் காஞ்சிபுரத்தில் இருந்து வாங்கி அனுப்பினார். 60 ரூபாயா என்று கேட்டேன். கேட்டாயா சீதளா என்றாள் ரங்கம். உனக்கு என்ன வேலை என்று சீதளா வெடுக்கென்று வெட்டினாள். அதுதான் மாமி, காஞ்சிபுரத்தில் தரையில் மலிவாக வாங்கி அனுப்ப சொன்னேன். புடவைகள் வந்தன. விலை 70 என்று பில் வந்தது. அவ்வளவு விலை இல்லையே. அதுதான் மாமி, எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. கூட பிறந்தவளிடம் பொய் சொல்வானேன் என்று ரொம்பவும் கசப்பாக இருந்தது. பொய் என்று சொல்ல முடியுமா ரங்கம்? அவர் ஏமாந்து விட்டாரோ என்னவோ? நீ மழுப்பாதே அம்மா என்று குறுக்கே பாய்ந்தாள் சீதளா. இல்லை மாமி, முதலில் 60 என்றுதான் சொன்ன ஞாபகம். அவர் பெண்ணுக்கு இதே போல் எடுத்திருக்கிறார். அதுவும் 60 தான். எனக்கு வந்தவைதான். உடனே உன் கசப்பையும் உன் அண்ணன் பொய்யையும் சாரங்கனிடம் சொல்லிவிட்டாயா? ஆமா மாமி, அதுதான் பெரிய தப்பாகி விட்டது. அப்பொழுது எனக்கு எதிராக வாதாடினார். கூட பிறந்தவன் தானே லாபம் அடித்தான். 20 ரூபாய்க்கா இவ்வளவு சத்தம் போட வேண்டுமா? அவனுக்கு பரிசு கொடுத்ததாக நினைத்து கொள்ளேன் என்றெல்லாம் சொன்னவர் இப்பொழுது குத்தி குத்தி காட்டுகிறார் என்றாள் ரங்கம் கண்ணீர் ஒளியிட. ரங்கம், அவர் சொல்வதில் எம்மி கூட பிசகில்லை என்றாள் சீதளா. அண்ணா பெண்ணுக்கு வளைகாப்பு கடிதம் வந்திருக்கிறது. இவர் போக வேண்டாம் என்கிறார். நன்றாக இருக்குமா மாமி? ரங்கம் என்று சாரங்கனின் குரல் கேட்டதும் அவள் சிட்டாய் பறந்து விட்டாள். மறுநாள் நான் ஒன்றும் அறியாதவள் போல அவர்கள் வீட்டுக்கு சென்றேன். 2 துண்டு மைசூர் பாகை ஒரு தட்டில் வைத்து சாரங்கனிடம் கொடுத்துவிட்டு ஒதுங்கி நின்றேன். மாமியிடம் எல்லாம் சொல்லியாயிற்றா என்ற மனைவியை கேட்டான் அவன் ஜாடையாக. என்னது என்றேன் நான். வளைகாப்புக்கு இவள் போகாவிட்டால் என்ன? அப்படி உண்டா? பெற்றோர் இல்லை என்கிறீர்கள். கூட பிறந்தவர்கள் தானே சமயத்துக்கு கூடி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசை புரிய வேண்டும் என்றேன் சமரசமாக. உங்களுக்கு முழு விவரமும் தெரியாது போல் இருக்கிறது. இதோ அடி தூரத்தில் இருக்கிறார்கள். ஒரு உற்சவத்துக்கு வர சொல்லி எழுதியதில்லை. கருட சேவைக்கு கூப்பிட்டு ஒரு வாய் விருந்து வைத்ததில்லை. என் குழந்தை பிறந்த நாளுக்கு வந்ததில்லை. என் பெரிய பெண் படிக்க பட்டணம் போயிருக்கிறாள். என் பெற்றோரிடம் புடவை விஷயம் தெரியும். இத்தனை ஆகியும் இவளுக்கு நெய் விலை அதிகமாக கூடாதாம். தெருவை ஒன்று கூட்டுகிறாள். ஊரை பகைத்துக் கொள்கிறாள். உடன் பிறந்தவனுக்கு இல்லாத மனசாட்சி இவளுக்கு மட்டும் எங்கிருந்து வந்தது? மாமி, அவர்கள் எப்படி இருந்தாலும் அது என் மனசுக்கும் அவர்களுக்கும் தானே தெரியும். ஊருக்கு தெரியுமா? அதோடு என்று ஆரம்பித்தாள் ரங்கம். இவளுக்கு மனசு அடித்து கொள்கிறது என்று முடித்தான் கணவன். ஆமா மாமி, குழந்தை பாமா என்னிடம் உயிராக இருப்பாள். அவளை மணையில் வைத்து பார்க்க வேண்டும் போல இருக்கிறது எனக்கு. எனக்கு இஷ்டமில்லை. நான் இனி அவர்கள் வீட்டுக்கே வரமாட்டேன். நீ என்னை மீறி போவதானால் போ என்று சொல்லிவிட்டான் சாரங்கன். நான் எழுந்து வந்துவிட்டேன். சீதளா இத்தனையையும் ஒட்டு கேட்டுக்கொண்டு நின்றிருந்தாள் போலும். நான் போனதும், ரங்கத்தை போக வேண்டாம் என்று சொல். அம்மா, நறுக்கிவிட வேண்டியதுதான் உறவுகளை என்றாள். அன்று மாலையில் தெரு திண்ணையில் அமர்ந்து பூ தொடுத்து கொண்டிருந்தேன். சாரங்கன் அங்கே வந்து எதிர் திண்ணையில் அமர்ந்தான். ரங்கம் என்ன சொன்னாள் மாமி? அவள் ஏன் பிடிவாதம் பிடிக்கிறாள்? கொஞ்சம் புத்தி இருக்க வேண்டாமா? அப்பா, நான் சொன்னால் கோபிக்க மாட்டாயே.
சொல்லுங்கள். பெண்கள் மனசிலே இத்தகைய பாமரம் இருப்பது ஆண்டவன் சிருஷ்டி அப்பா. தாய் உள்ளத்தின் ஈர கசிவு அது. அவளை போக விடு. இந்த பாச ஈரம் பெண்கள் மனதிலே இருக்கும் வரையில்தான் உலகம் ஒன்று இயங்கும். சொல்லிவிட்டேனே தவிர எனக்கு உள்ளூர பயம்தான். பெற்ற பிள்ளையை கூட சமாளிக்க தெரியாத நான் பிறருக்கு எப்படி போதனை செய்வது? சாரங்கனும் பதில் பேசாமல் எழுந்து போய்விட்டான். மறுநாள் நான் அவர்கள் பகுதிக்கு போகவே இல்லை. அவர்களை பார்க்கவும் அச்சம். சீதளா நிந்திப்பாளோ என்ற பயம் எல்லாமுமாக சேர்ந்து என்னை அடக்கிவிட்டன. ரங்கம் வந்தாள். ஜரிகை கரை போட்ட பட்டு புடவை சரசரக்க என்னை வணங்கினாள். நான் போய்விட்டு மறுநாளே வந்து விடுகிறேன் மாமி. அதுவரை இவருக்கு நீங்களே சற்று சாதம் போட்டு விடுகிறீர்களா என்று கேட்டாள். போய் வா, தாராளமாக போடுகிறேன் என்றேன் நான். மலர்ந்த முகத்துடன் ரங்கம் சென்றாள். சீதளா என்னையே பார்த்து கொண்டிருந்தாள். பிறகு, அம்மா நீ போய் அவரை அழைத்து விட்டு வா என்றாள். நீதான் கூப்பிடேன். நன்றாக இருக்கிறது. அவர் என்ன நினைப்பார்? சீதளா கூட பிறர் மனதை பற்றி யோசிப்பாளா? ஏன், அவர் பெண்களோடு பேச மாட்டாரா? போ அம்மா, நாம் எந்த இடத்தில் மதிப்பு வைத்திருக்கிறோமோ அங்கே மரியாதையாக இருக்க வேண்டியதுதானே நல்லது. நான் புலங்காங்கிதமடைந்தேன். ஊருக்கு ஒரு ரங்கம் இருக்கக்கூடாதா ஆண்டவனே என்று பிரார்த்தித்தது என் மனம். லீவு விட்டவுடனே அப்பாவை வர சொல்லி எழுதியிருக்கிறேன் அம்மா என்றாள் சீதளா. அக்காவுக்கு கூட ஒரு கடுதாசு போடுகிறாயா சீதளா? அந்த பேச்செடுத்தாலே சீருவாள் அவள். இன்று என்னவோ உடனே போய் ஒரு கார்டை கொண்டு வந்து நின்றாள். அசட்டையாக சிரித்தாள். சாரங்க மாமாவே, உன் பேச்சுக்கு அடி பணியும் போது நான் எம்மட்டும் என்றாள். என் இதய வானத்திலே ஒரு தாரகை பூத்து சிரித்தது. சீதளா இனி ஒரு பிரச்சனை அல்ல, பெண்தான். ஆனந்த விகடன் இதழில் 1961 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.